பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 22 அதிகாரம் 18 இவ்வாறாக கூறுகின்றது. பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியம் ஆனாலும் பெரிய காரியம் ஆனாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. பக்தியுள்ள வாலிபன் தனக்காக பெற்றோர் பெண் தேடினபோது, தேவ பக்தியுள்ள ஒரு பெண்தான் தனக்கு வேண்டும் என்றான். ஆனால் பக்தியுள்ள பெண்களை ஒன்றன் பின் ஒன்றாய் அவன் பார்த்தும் அவன் எதிலும் பிரியப்படவில்லை. மிக அழகான ஒரு பெண்ணை தகப்பனார் தேடி கண்டுபிடித்ததும் ஒத்துக்கொண்டான். ஆம், அவன் தேவ பக்தியுள்ள ஒரு பெண்ணை மணப்பதையே இலக்காக கொண்டிருந்தான். ஆயினும் அவனுடைய ஆசையெல்லாம் மிக அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்வதே. உண்மையில் அழகான பெண்தான் அவனுடைய இலக்கே அன்றி பக்தியான பெண் அல்ல. சிலர் நல்ல பக்தி உள்ளவர்கள்தான். அவர்களின் இலக்கு எல்லாம் தேவ பக்தி தொடர்பானதே. அவர்கள் தேவ பக்தியோடு தொடர்புடைய விஷயங்களைத்தான் வாழ்க்கையின் இலக்காக அறிக்கை செய்கின்றனர். ஆனால் அவர்களின் ஆர்வம், ஆசை, எண்ணம், நோக்கம், முயற்சி, கற்பனை யாவும் அதிகமாக பணம், பொருள் தொடர்பான காரியங்களோடையே பிணைந்திருக்கிறது. எனவே அவர்கள் மேன்மையான விஷயங்களை இலக்காக வைத்திருந்தாலும் அவர்களின் உண்மையான இலக்கு அவை அல்ல. நாம் எவை இலக்கு என்று எண்ணவும் சொல்லவும் செய்கிறோமோ அவை அல்ல நம்முடைய உண்மையான இலக்குகள். பிலேயாம் உயர்ந்த இலக்கை தான் அறிக்கை செய்தான். அவனுடைய மனதின் தீர்மானம் தேவன் சொல்வதற்கு கீழ்ப்படிவதே என்பதாயிருந்தது. ஆயினும் அவனுடைய இலக்கை சார்ந்து அவன் செயல்படவில்லை. அவனிடம் இருந்த பண ஆசை, பொருளாசை போன்றவையே அதி தீவிரமாக செயல்பட்டது. அந்த ஆசைகளின் இழுவைக்கு தன்னை விட்டு கொடுத்தே அவன் செயல்பட்டான். ஆம், நம்முடைய உண்மையான இலக்கு எது என்பதை நமது அறிக்கை அல்ல, நம்முடைய ஆசை, ஆர்வங்கள் எங்கே நம்மை இழுத்து கொண்டு போகிறதோ அவைதான் நிர்ணயிக்கின்றன. ஒருவர் எப்பொழுதும், கர்த்தாவே உமக்காக வாழ்வதே என் இலக்கு, அந்த இலக்கை நோக்கி ஓட கிருபை தாரும் என்று ஜெப வேளையில் ஜெபிப்பாராம். ஆனால் ஜெபம் முடிந்ததும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எங்கெங்கே நிலம் வீடு வாங்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாராம். ஆம், அவருடைய வாய் சொல்லும் இலக்கு தேவனுக்காக வாழ்வதே. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் உண்மையான இலக்கு இன்னும் பணமே. மனம் பரலோகத்தை நோக்கி சென்றாலும் வாழ்க்கை நரகத்தை நோக்கி செல்லாதிருக்க எச்சரிக்கை தேவை. ஆமென்.